இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து பத்தாம நம்ம ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா அந்த ஜாயிண்ட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இதில் ரைட் சைடு. ஓகேவா? இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய பீசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எப்படி ஜாயின் கொடுத்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிற மாதிரியான பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் 2 பீஸ் இருக்குது, 2 ஸ்லீவுக்கு. இதில் நான் 1 எடுத்துறேன். 1 எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ஜாயின் அப்படிங்கிறது கொடுக்கணும். இந்த தையல் வந்து போட்டுட்டு இப்போ இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இங்கேயும் ஒரு படிமான தையல் வந்து கொடுத்துருங்க. இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம படிமான தையல் கொடுத்துருக்கோம். இதுவே ஒரு பிளைன் ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த படிமான தையல் நீங்கள் போடாமல் ஃபஸ்ட்டு இதை அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துலேயே நல்லா 2 தையல் வந்து போட்டுட்டு இந்த இடத்துல வெறும் கையால் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து தையல் தெரியிற மாதிரி தையல் போட வேணாம். இது ஒரு லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால நான் லைனிங்கில் இந்த தையல் அப்படிங்கிறது நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த பக்கம் நமக்கு ரெடி அளவு பீஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.